மகாநதி சீரியல் இந்த வார ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம விஜய் வந்து கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. அதில் வந்து விஜய் பக்கம் எந்த ஆதாரமும் இல்லாதனால விஜய்க்கு வந்து தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு தீர்ப்பு சொல்ல போகிறாரு. அந்த சமயம் பார்த்து வெண்ணிலா எப்படியோ அந்த ரவுடிங்கிட்ட வந்து தப்பிச்சு காவேரி கூட வந்துடுறாங்க. காவேரி எப்படியோ வெண்ணிலாவே கூட்டிகிட்டு கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் சைட்லேருந்து எந்த ஆதாரமும் சரியான இதில் கொடுக்காதனால விஜய் தான் வந்து குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது காவேரி கரெக்டாக நிறுத்துங்கங்க சார் அப்படின்னு சொல்லி, ஒரு நிமிஷங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் யாருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் விஜயோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா எதுக்காகம்மா இது பண்ண சொன்னீங்க, நிப்பாட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் விஜய்க்கான ஆதாரம் ஒன்று இருக்குது, விஜய் நிரபராதின்னு நான் ஒரு ஆதாரம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணே வந்து அதை உண்மையை சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே, சரி வந்து சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி வெண்ணிலா இங்கே வா வெண்ணிலா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. வெண்ணிலாவும் போய் என்னை வந்து மாடியிலேருந்து தள்ளி விட்டது வந்து பசுபதி தான். எனக்கும் விஜய்க்கு வந்து நான் மாடியிலேருந்து கீழே விழுந்ததுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. விஜய் வந்து நிரபராதி தான், பசுபதி தான் என்னை வந்து தள்ளி விட்டான். அதே மாதிரி விஜய்க்கு எதிராக கேஸ் கொடுக்க சொல்லி இந்த மாதிரி பேச சொன்னது பூராமே மீடியாவில் விட்டு பேச சொன்னது பூராமே பசுபதி தான். எல்லாத்துக்கும் காரணம் பசுபதியும் அவங்க பொண்ணு ராகினியும் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ஜட்ஜ் இருந்துக்கிட்டு சரி பாதிக்கப்பட்ட பொண்ணே வந்து சாட்சி சொன்னனால விஜய் வந்து நிரபராதின்னு சொல்லி விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கோர்ட்டு வந்து அவங்கள விடுதலை செய்யுது அப்படின்னு சொல்லிடுறாரு. விஜய்க்கு அவங்க பாட்டி அவங்க தாத்தா எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து குமரனும் நிவீனும் பசுபதியை கொண்டு வராங்க. பசுபதி வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. குமரன் வந்து வெண்ணிலாவோட மாமாவே காப்பாற்றி கொண்டு வந்து எப்படியோ ஒப்படைச்சிட்றாங்க. இதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் விஜய்கிட்ட போய் ஒன்று சொல்லணும் விஜய் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வெண்ணிலா கூட நீங்கள் சேர்ந்து வாழணும் விஜய், நான் வந்து உங்கள் வாழ்க்கையிலேருந்து விட்டு விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வெண்ணிலா இருந்துக்கிட்டு, இல்லை காவேரி எனக்கு அந்த மாதிரிலாம் வேண்டாம், நீ வந்து விஜய் கூட சந்தோஷமா இரு, நான் வந்து எங்கள் ஊருக்கே நான் போயிடுறேன், என்னால் நீங்கள் 2 பேரும் பிரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் விஜயும் காவேரி என்ன முடிவெடுக்க போகிறாங்கங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்